நான் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஏன் நான் வந்து கடைசி கிளைமேக்ஸில் ஒருத்தரை வெளிப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ஓப்பனாக இப்பயே பண்ணிவிடுவோம். கடந்த ஆண்டுகள் பார்த்துட்டிங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த 6 மேலே ஒரு நடவடிக்கை கூட எப்படி இழுத்துட்டு இருக்காங்க EOWன்னு தெரியும். நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க ஆம்ஸ்ட்ராங் ஒரு உயிர் தான் போயிருக்குன்னு நினைக்கிறீங்க. அதுக்கு பின்னாடி பல உயிர்கள் வந்து பறி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. 624 பல பேர் இன்னைக்கு வந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களை அப்ரோச் பண்ணும்போது ஆம்ஸ்ட்ராங் எங்கே இருக்கான் அவன் அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே திண்டுக்கல் மோகன்ராம் கையில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு தகவலை கேட்குறாரு. சார் நீங்கள் உங்களுக்கு தேவையான பணத்தை வாங்கிட்டீங்கன்னா எனக்கு ஆளை கொடுத்துருங்க, நான் வந்து பணத்தை மீட்கணும், என் மக்களுக்கான பணம் அது அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு ஒரு அலைபேசி போகுது. முக்கிய பிரமுகர், அரசியல் பிரமுகர். அந்த அரசியல் பிரமுகராக நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் கிட்ட போய் பேசுங்க, பேசி நம்மக்கிட்ட ஒரு செட்டில்மெண்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பிரமுகர் யாரும் இல்லைங்க, தமிழ்நாடுடைய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய. என்கிட்ட எனக்கு 1000 கோடி கொடுத்துட சொல்லுங்கள், மற்றதை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே ஆம்ஸ்ட்ராங் சொல்லிட்டாரு, சார் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்தை தனியாக பேசிக்குவோம். இல்லை நீங்கள் என்கிட்ட கொடுத்தத சொல்லுங்கள், எல்லா ஆளை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தைகள் ஒரு 10 முறை நடக்குது. யாருக்கும், சபரீசன் அவர்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடக்குது. இதில் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ஒரு கோரிக்கையாகவோ அல்லது வந்து ஒரு வேண்டுகோளாகவோ எது வேணால் வச்சுக்க சார். இந்த அதிகாரிகள்லாம் எவ்வளோ பெரிய மோசமான அதிகாரின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இதுக்கப்புறம் இந்த ஆருத்ரா நிறுவனத்தினால் ஏற்பட்ட இந்த படுகொலை இருக்குல்ல, அது ஒன்று மட்டுமே காரணம் இல்லை, அதை மாதிரி ஒரு 10 விஷயங்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்பவர்களுக்கு முக்கிய காரணமாக இருந்தாங்க. வணக்கம் என் அன்பு சொந்தங்களுக்கு. நான் வந்து நேற்று திரு விஜயகுமார் IPS அவர்களை பற்றி நான் விஷயம் சொன்ன உடனே பல பேருக்கு வந்து அலைபேசிலையும் வராங்க, மெசேஜாகவும் பண்ணுறாங்க, நம்ம யூடியூப் சேனல்லேயே சில மெசேஜ் போடுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நான் வந்து ஒரே ஒரு விஷயந்தான், எனக்கு அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள், அவர் என்ன சாதி மதம் இதெல்லாம் நான் எதையுமே எனக்கு தெரியாது. அவர் என்ன சமுதாயமாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான்றதை தயவு செய்து முடிவு பண்ணோம். ஆம்ஸ்ட்ராங்கும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். இங்கே பொத்திட்டு சில நேரங்களில் இருக்கணுன்றதான் நான் விரும்புகிறேன் உங்களை. ஏன்னா இப்போது நான் எதையுமே ஓப்பன் பண்ணக்கூடாது, கடைசியாக கிளைமேக்ஸில் தான் இந்த சம்பவங்கள்லாம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் இந்த முகமது புகாரிக்கு அவர் எந்த மாதிரியான உதவி பண்ணார், சட்ட உதவிகள் பண்ணார்ன்றது தான் நான் தகவலை சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இவனுக்கு வந்து இப்படியே அப்படியே இப்போ வரிசை கட்டி வரானுங்க, நான் எங்கள் சமுதாயம் அவர் அப்படி இப்படின்னு. டேய், இப்போ நான் இங்கே சொல்கிறேன், தப்பாக இருந்துக்காதீங்க. உங்கள் சமுதாயம், அங்கே சமுதாயம், இந்த சமுதாயம்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள்லாம் சமுதாயத்தை வச்சு தான் ஏதாவது சோறு சாப்பிட்றீங்க. ஆனால் நான் இந்த உண்மையான சமுதாயம் இருக்குல்ல, இந்த மக்களுடைய சமுதாயம், ஜனநாயகத்தினுடைய சமுதாயம், அதுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கம் இல்லை? சொந்த சமுதாயத்தையும் கொண்டுட்டீங்க, சொந்த சமுதாய மக்களுக்காக எத்தனையோ பேர் வந்து ஒரு நிறுவனத்தில் ஏமாந்துருக்கான், அவங்ககிட்டையும் காசு வாங்கி அடிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அந்த சமுதாயம் தெரியலையான்னு தெரியல. இது எனக்கு ஒரே விஷயம் சொல்கிறேன், எனக்கு காலத்தின் சூழ்நிலையும் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. நான் ஒரு காணொளி போடுறதுக்கு முன்னாடி நான் எது நல்லது கெட்டது இதெல்லாம் பகிர்ந்து பார்க்குறோம். இவனுக்கு வந்து சாதியோ மதமோ எனக்கு வந்து தெரியாது. இதுவரையும் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு சாதிய சான்றிதழையோ, நான் பள்ளிக்கூடத்துலேயோ கல்லூரியிலையோ இப்போ பணிக்கு சேர்ந்த இடத்துலையோ நான் வந்து இதுவரையும் நான் சாதிய சான்றிதழ் வாங்கினதில்லை. அதுக்கு எதிரானவன். இந்த சமூகத்தில் நீங்கள் கேளுங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் 2013 காலகட்டத்தில் நிறைய சாதிய கலவரங்கள் ஏற்பட்டுச்சு தென் மாவட்டங்களில். அந்த குரு பூஜை என்ற போர்வையில் பல சாதிய வன்முறைகள் ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 2009-2013 வரையும் 30 கொலைகள் ஏற்பட்டுச்சு. 2 தரப்புக்கு. நான் அவரெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, உயிராக தான் நான் நினச்சி பேசிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி இங்கே ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துவாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில். அதையும் நான் 16 வருஷமாக நான் ஸ்டே வாங்கி வச்சுருக்கிறேன். அது எந்த போர்வையில் நீங்கள் வந்தாலும் சாதியின் பேராலோ மதத்தின் பேராலோ
நீங்கள் எந்த போர் எடுத்துகிட்டு வந்தாலும் நான் சட்ட ரீதியாக நான் போராட தான் செய்வேன். அது வந்து உங்களுக்கெல்லாம் எங்கேயாவது எரியுதுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயமோ அல்லது மாற்று சமுதாயமோ யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நான் வந்து நீதிமன்றம் வரையும் சட்ட போராட்டத்தை பண்ணியிருக்கேன். உங்களுக்கெல்லாம் ஹிஸ்ட்ரி தெரியாது, பிள்ளைக்கா பசங்க மாதிரி பேசவும் கூடாது. என்னை எமோஷனலாக பார்க்குறீங்க. நான் எமோஷனில் வந்து வார்த்தைகள்லாம் விடக்கூடிய அளவுக்கு நான் இல்லை. ரொம்ப என்னென்னா, நான் நேரடியாக இதுக்கே வந்துடுறேன்னே. ஆருத்ரான்னு ஒரு நிறுவனம். நான் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஏன் நான் வந்து கடைசி கிளைமேக்ஸில் ஒருத்தரை வெளிப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ஓப்பனாக இப்பயே பண்ணிவிட்டு இதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஆருத்ரான்னு ஒரு ஃப்ராடு நிறுவனம். பல 1000 கோடிகளை, பல லட்ச கோடிகளை கொள்ளை அடித்த ஒரு நிறுவனம். நம்முடைய ஏழைகளை, நம்முடைய அதாவது சமுதாயம்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இதில் ஏமாந்தவன் தான். அதை அனைத்து சமுதாயமும் இல்லை ஏமாந்துருக்குது. அதில் வந்து பல விஷயங்களை நான் வந்து அன்றைய காலகட்டத்திலேருந்தே நான் சொல்லிட்டு வரேன். உங்களுக்கெல்லாம் அது நினைவு இருக்கான்னு தெரியாது. இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்றதை முதல்ல ஓப்பன் பண்ணுறேன். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து அந்த நிதி நிறுவனம் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த ராஜசேகர்னு ஒரு பெரிய 420 ஒருத்தன், அவன் இப்போ துபாயில் தான் இருக்கான். இன்றைக்கி வரையும் கடந்த ஆண்டுகள் பார்த்துட்டிங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த ஆருத்ரா நிறுவனத்து மேலே ஒரு நடவடிக்கை கூட எப்படி இழுத்துட்டு இருக்காங்க EOWன்னு தெரியும். நான் சப்ஜெக்டை சொல்கிறேன். அது எதுக்காக இந்த கொலை நடக்கப்பட்டதுன்னு கிளைமேக்ஸ் மேட்டர் நான் இப்போயே ஓப்பன் பண்ணி அதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றதை நான் விலாவரியாக சொல்கிறேன். அந்த ஆருத்ரா நிறுவனத்தில் RK சுரேஷ்னு ஒரு நடிகர் இருக்கார். உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கும் சமுதாயத்துக்கு சம்மந்தம் இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் சமுதாயம் கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, திருட்டு பசங்கள்லாம் சமுதாயத்தில் உள்ளே வச்சுக்கிட்டு என் சமுதாயம் அந்த சமுதாயம்னு எடுத்து பேசுனீங்கன்னா ஒருத்தங்களையும் நம்ம பேச முடியாது அவனையும். அது யாராக இருந்தாலும், அது எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, நான் ஒரு இந்தியனா தமிழனா நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இது ஒரு அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்திற்கு சில அதிகாரிகள் அத்துமீறல்களும் காசை வாங்கிட்டு வேலை பார்த்தனால அந்த விளைவு தான். நீங்கள்லாம் நினைக்கிறீங்க ஆம்ஸ்ட்ராங் ஒரு உயிர் தான் போயிருக்குன்னு நினைக்கிறீங்க. அதுக்கு பின்னாடி பல உயிர்கள் வந்து பறி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆருத்ரா நிறுவனத்தினால் பல பேர் இன்றைக்கி வந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்குறாங்க. இப்போது ஆருத்ரா நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடிகள் ரூபாய் வந்து ஏமாத்துனதில்லை. முதல்ல வந்து அந்த நிறுவனம் ஏமாற்றிட்டே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அது பல பேர்கிட்ட பல புகார்கள் போயிட்டே இருக்குது. காவல்துறை மட்டுமல்ல, காவல்துறை சாராத சில கட்ட பஞ்சாயத்து குரூப்பு, ரவுடிசம், சில அரசியல் போரில் இருக்கக்கூடிய அயோக்கியர்கள், அவர்கள் பேரில் அந்த ராஜசேகரை போய் மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய ஒரு கும்பல் இருந்துச்சு. இதில் முதல்ல எங்கே துவங்குதுன்னா, திண்டுக்கல் மோகன்ராம் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி பணம் நிறைய பேர் ஏமாந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது திண்டுக்கல் மோகன்ராமும் சீர்காழி சத்யா மற்றும் ஒரு வழக்கறிஞர்கள் அவங்ககிட்ட இருந்து ராஜசேகரை தூக்கிடுறாங்க. தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அவங்ககிட்ட பணம் கேட்குறாங்க. இந்த மக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னு. அது ஏற்கனவே காவல்துறையில் புகார்கள் இருந்தும் காவல்துறை மெத்தனமாக இருந்த காரணத்தினால தான் அந்த பணத்தை வந்து இவங்க வாங்க முடியல, காவல்துறையில் புகார் கொடுத்தும் சட்ட ரீதியாக வாங்க முடியலன்றதுனால தான் இந்த மாதிரியான குரூப்போட போய் இவங்க அப்ரோச் பண்ணுறாங்க மக்கள். அந்த பொதுமக்களுக்கு என்னென்னா, எப்பவுமே பிரச்சனை எப்படி தீர்ந்தா போதும்னு நினைப்பானே தவிர நோய்க்கு மருந்து தான் தேவை. அவனுக்கு நீங்கள் வந்து ஆறுதல் தேவையில்லை. நோய்க்கு மருந்து வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவன் தேடுறான். அப்போது அந்த குரூப்போட போய் திண்டுக்கல் மோகன்ராம் அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த ராஜசேகரை தூக்கிடுறாங்க. தூக்கி அங்கே பல கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் நடக்குது. இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு மேட்டரில். இப்படி வாங்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதே மாதிரி மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து அவர்கிட்ட கூப்பிட்டு வந்து, அண்ணன் நம்ம சமுதாயம், இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இத்தனை பேர் வந்து இறந்துருக்குறாங்க, நம்ம ஆட்கள் நிறைய பேர் வந்து ஏமாந்து பணம் கொடுத்துருக்காங்க, எனக்கு இந்த பணத்தை வாங்கி கொடுக்க சொல்லி இத்தனை பேர் வந்திருக்காங்கண்ணே அப்படின்னு ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களை அப்ரோச் பண்ணும்பொழுது, ஆம்ஸ்ட்ராங் எங்கே இருக்கான் அவன் அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே
திண்டுக்கல் மோகன்ராம் கையில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு தகவலை கேட்குறாரு. சார், நீங்கள் உங்களுக்கு தேவையான பணத்தை வாங்கிட்டீங்கன்னா எனக்கு ஆளை கொடுத்துருங்க, நான் வந்து பணத்தை மீட்கணும், என் மக்களுக்கான பணம் அது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு அவர் இங்கே கொண்டு சென்னையில் விடுறாங்க. சென்னையில் இவருடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு ஒரு பல கோடி ரூபா பணங்கள் வந்து செட்டில்மெண்ட்டு ஆகுது. அந்த செட்டில்மெண்ட் ஆகும்போது சேர்ந்துச்சா சேரலையாலாம் எனக்கு தெரியாது. நடந்துச்சு, சம்பவம் நடந்துச்சு. அவர் ஆளை தூக்குறாங்க. இங்கே வச்சு தான் பிரச்சனைகளை பேசுகிறாங்க. ராஜசேகர் அன்னைக்கு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணுறார். இந்த ராஜசேகருடைய டீமில் கைது பண்ண செய்யப்பட்டவர்கள் வந்து பல பேர் வந்து நான் சிறையில் இருக்கும்போது நான் அவங்கள சந்திச்சிருக்கேன். அப்போ எங்கெங்கெல்லாம் பணம் போயிருக்குன்னு இன்னும் வரையும் இஓடபிள்யூவில் அந்த இஷ்யூ வந்து அப்படியே நிற்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தகவலை சொல்லணும். அப்போ தான் மக்களுக்கு வந்து புரியணும். இவங்கெல்லாம் எந்த போர்வையில் வரானுங்க பாருங்கள். ஒரு அதிகாரி தப்பு பண்ணியிருக்கான், அந்த தப்பு பண்ண அதிகாரி தவறான விஷயத்தை செஞ்சுருக்கான்னு கூட அந்த சொந்த சமுதாயமே பல பேர் சூசைட் பண்ணி இறந்துருக்கிறான், படுகொலை செய்யப்பட்டிருக்கார் ஆம்ஸ்ட்ராங்கு. ஆனால் அங்கே வந்து உடனே இவரை பற்றி சொன்ன உடனே கோவம் வந்துருச்சு. ஆனால் எப்போவுமே அதை ஓப்பன் பண்ணக்கூடாது, கடைசியாக ஓப்பன் பண்ண தான் நினச்சி தான் சொல்கிறேன். அப்போ அந்த இஓடபிள்யூவில் அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது ஆம்ஸ்ட்ராங் கிட்ட ஒரு முக்கிய பிரமுகர் ஒருத்தர் பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார் தெரியுமா? யார் மூலிமா பேசுகிறா தெரியுமா? நான் சொன்ன டிஏஜி விஜயகுமார், இப்போ ஐஜியாக இருக்கார். அன்றைக்கி இஓடபிள்யூனுடைய டிஏஜி அவருக்கு ஒரு அலைபேசி போகுது. முக்கிய பிரமுகர், அரசியல் பிரமுகர். அந்த அரசியல் பிரமுகராக நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் கிட்ட போய் பேசுங்க, பேசி நம்மக்கிட்ட ஒரு செட்டில்மெண்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பிரமுகர் யாரும் இல்லைங்க, தமிழ்நாடுடைய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன். அவர் தான் முதல்ல ஆம்ஸ்ட்ராங் கிட்ட பேசுகிறார். பேசின உடனே ஆம்ஸ்ட்ராங்கு அதை ரெக்கார்ட் பண்ணிடுறார். பண்ணிவிட்டு என்கிட்ட எனக்கு 1000 கோடி கொடுத்துட சொல்லுங்கள், மற்றதை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே ஆம்ஸ்ட்ராங் சொல்லிட்டாரு, சார் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்தை தனியாக பேசிப்போம். இல்லை நீங்கள் என்கிட்ட கொடுத்தத சொல்லுங்கள், எல்லா ஆளை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தைகள் ஒரு 10 முறை நடக்குது. யாருக்கும்? சபரீசன் அவர்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஒன்றத்துலேயும் சில காணொலியிலையும் தெரியாமையே, சபரீசனுக்கு தெரியாமையே வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. சில ஆடியோக்களும் ரெக்கார்டுகள் செய்யப்படுது. இது உள்ளுக்குள்ளே இன்னும் ட்ராவல் பண்ணோம்னா இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம். ஆனால் அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒருத்தர் சிக்கிறார். ஆர்கே சுரேஷ்னு ஒருத்தர், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நடிகர் ஆர்கே சுரேஷ். அவர் மேலே நீங்கள் வந்து இஓடபிள்யூவில் வழக்கெல்லாம் பதிவாகுது. ஏன் பதிவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அப்போ சினிமா எடுப்பதற்காக சொல்லி 12 கோடி ரூபா பணத்தை வாங்குறாரு. பணத்தை வாங்கிட்டு அங்கே திரும்பி தராதனால நான் எங்கே பணம் இருக்குதுன்னு கேட்கும்போது சில நேரத்தில் வந்து ஆர்கே சுரேஷை பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆர்கே சுரேஷ்க்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க காவல்துறை. கொடுத்த உடனே ஆர்கே சுரேஷ் என்ன பண்ணுறாருன்னா, இங்கேருந்து வெளிநாடுக்கு தப்பிச்சு போயிடுறாரு. அது வரையும் கரெக்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தில் சபரீசனுடைய பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை இஷ்யூ ஆகி ஒரு செட்டில்மெண்ட் ஆகுது. செட்டில்மெண்ட் ஆன உடனே ராஜசேகர் இங்கேருந்து நேரடியாக அவரும் தப்பிச்சு துபாய் போனதாக சொல்கிறாங்க. அவர் துபாயில் இருக்காரா, இந்த குறுக்கு சந்தில் இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஆனால் எப்படி போனாங்கன்னா, ஆர்கே சுரேஷ் 6 மாதம் அவர் வந்து தலைமறைவாக இருக்கார். லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்படுது. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கும்போது அவரை இங்கே வரவழைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கிட்டது ஒரு அமௌண்ட் வாங்குறாரு. அவர் யார் தெரியுங்களா? இப்போ நான் சபரீசன் சொன்னேன் இல்லையா, சபரீசனுடைய சித்தப்பா பையன் பிரவீன், அவர் யாரும் தெரியாதுல்ல உங்களுக்கு? அவர் தான் இன்றைக்கி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை முழுக்க பல நாடுகளில் சேர்த்து வச்சுருக்கிறாரு. அப்படியாப்பட்ட நபர் அவருக்கு 12 கோடின்றதை 10 கோடி அவர் செட்டில்மெண்ட் பண்ணுறாரு ஆர்கே சுரேஷ்னு ஒரு தகவல். அந்த நேரத்தில் செட்டில் பண்ணி இப்போது அப்போ இருந்த ஆளுங்கட்சி நம்ம விஜயகுமாரை கூப்பிட்டு டிஐஜிஆருக்கு விஜயகுமார்கிட்ட சொல்லி பிரச்சனையை க்ளோஸ் பண்ணி அவர் விட்னஸாக போட்டு அந்த பிரச்சனையை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போது இவர் வெளியே வந்துடுறார். யார்? ஆர்கே சுரேஷ் வெளியே வந்துடுறார். பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் ஏடிஜிபியாக இருந்தவர் மொடாக்,
இப்போ தாம்பரம் கமிஷனர்லாம் இருந்தார். இப்போது இதே சிபிசிஐடியில் ஏடிஜிபியாக இருக்கார். அப்போ இஓடபிள்யூவில் வந்து நம்ம சகோதரன் யார், நம்ம ஐயா மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய திரு விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்கள். என்ன கொடுமை பாருங்கள் சார். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து பிறந்தாருன்னு எனக்கு தெரியாது சார். அவர் யார் ஏதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு பொறுத்தவரையும் ஒரு மனுஷனாக தெரியும், ஒரு அதிகாரியாக தெரியும் அவரை, அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அது தவறான விஷயம், சட்டத்துக்கு புறம்பான விஷயம். இங்கே சாதியும் இதையும் நமக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம். பணம் ஏமாந்துருக்கான், ஏமாந்த விஷயத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்போது இஓடபிள்யூவில் இவர் இருக்கும்போது அந்த நேரத்தில் நான் சில நேரங்களில் சில விஷயங்களை ஓப்பன் பண்ணக்கூடாது, மறைமுகமாக போயிடணும் அப்படின்னு நினச்சேன். ஏன் மறைமுகமாக போகணும்னு நினச்சேன்னா, குடும்பமெல்லாம் சில மாட்டிக்குது சில நேரத்தில். அப்போது விஜயகுமாருடைய மனைவி, இரண்டாவது மனைவி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் அவங்க போயிட்டாங்க. நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அப்போது இவருக்கு பணப்பற்றாக்குறை தேவைப்படுதுன்னு அப்போது இஓடபிள்யூ என்ன பண்ணுறாங்கன்னா, இதே ஆருத்ரா நிறுவனத்திட்ட 10 கோடி ரூபாய் பணம் வாங்குகிறார்கள். இல்லைன்னு சொல்லி நீங்கள் அனுப்புங்க சார், எதுக்காக உங்களை மாற்றினாங்கன்னு நான் உன சொல்கிறேன் சார். அப்போது இவர் 10 கோடி ரூபா வாங்கிக்கிட்டு, அது யார் மூலிமா வாங்கினான்னு சொன்னால், ஒரு பத்திரிகையாளர், தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர், சென்னையில் பணிபுரிந்தவர், மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சவர். அவர் மூலியமாக தான் உறவுக்காராக இருந்த காலத்தில் அவருக்கு வந்து பணத்தை டிரான்சாக்ஷன் நடக்குது. அந்த பணம் இப்படி டிரான்சாக்ஷன் ஆகிருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த நிறுவனம் அந்த பத்திரிகையாளரை அந்த நிறுவனத்தை விட்டு அவரை நீக்கிறாங்க. அப்போது அவருக்கு ஒரு சின்ன செட்டில்மெண்ட்டு, இவருக்கு ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டு விஜயகுமாருக்கு. அந்த செட்டில்மெண்ட்டில் ஏன்டா விசாரணையில் ஒரு விஷயம் வரும்போது சொல்கிறாரு, இல்லை என் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வாங்கினேன், என்ன கடன் வாங்கினியா? ஒரு அயோக்கிய பையன் தமிழ்நாடு முழுக்க வந்து ஆட்டையை போட்டிருக்கான். அவங்ககிட்ட போய் ஒரு விசாரணை அதிகாரி, ஒரு டிஏஜியாக இருந்த நீங்கள் அந்த பணத்தை வந்து அவர்கிட்ட வாங்கியிருக்கீங்க. அது வந்து விசாரணையில் தெரியும் நினைக்கிறேன், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவர் எங்கெங்கெல்லாம் ரோல் வருதுன்னு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா நான் ஓப்பன் பண்ணக்கூடாது, சில நேரத்தில் கிளைமேக்ஸில் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த பணத்தை வந்து இவருக்கு 10 கோடி ரூபா செட்டில்மெண்ட் ஆகுது. அது வெவ்வேறு இடங்களில் பணம் பரிமாற்றமாகி இவரை வந்து காத்திருப்பு பட்டியலில் வைக்கிறாங்க. விஆரில் காவல்துறை அன்றைக்கி தெரிஞ்சு டிஜிபிக்கு தெரிஞ்சு காத்திருப்பு பட்டியலில் எனக்கு தெரிஞ்சு அவர் சைலேந்திர பாபுன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில். அப்போது இவரை காத்திருப்பு பட்டியலில் வச்சுட்டு 1 மாதம் உடனே மாப்பிள்ளை வீட்டையை தேடி போகிறார். மாப்பிள்ளைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், உதயநிதி அவருடைய அரெஸ்ட்டும் போதே இந்த கைது வந்து நிச்சயமாக சொதப்போம், தமிழக அரசுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்கும் அப்படின்னு நான் அன்றைக்கே சொன்னேன். அதன் அடிப்படையில் ஏன்னா சபரீசனுடைய கைப்பாவையாக தான் வந்து விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்கள் இருந்தார். அதனால தான் அவர் தொடர்ந்து நல்ல பதவிகளை வகிக்க முடிஞ்சது. அவர் இஓடபிள்யூ இருக்க முடியும், சென்னை மாநிலத்திலே தொடர்ந்து அவர் பணிபுரிய முடியும். அவர் வேறு எங்கேயுமே வெளியில் போக மாட்டார். அவருக்கு நெருக்கமாக எல்லா வேலையும் இங்கே தான் பார்த்துட்டு இருந்தார். அவன் பவர்ஃபுல்லான பதவியில் இருந்தார் ஒவ்வொருத்திலையும். இவர் கிளைமேக்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா, இவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடக்கும்போது அந்த பகுதியில் அவரும் ஒரு பொறுப்பில் இருந்தவர். அதை நான் பிறகு வரேன். இப்போ இந்த இஓடபிள்யூவில் அந்த பத்திரிகையாளர் மூலமாக அந்த பணம் டிரான்சாக்ஷன் ஆனோன்னு கிட்டத்தட்ட வந்து பெரிய தொகை. இன்றைக்கெல்லாம் 1 லட்ச ரூபா, 10,000 ரூபா, ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, மூட்டை தூக்குறவங்க, அரசு அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே இந்த ஆசை வார்த்தையை காமிச்சு இவங்ககிட்ட பணம் பறித்து இத்தனை கோடி ரூபா வந்து இத்தனை லட்ச கோடிகள் வந்து இழந்திருக்க மக்கள்கிட்ட இன்றைக்கு வரையும் அந்த நிறுவனத்திலேருந்து பணத்தை இன்னும் செட்டில் பண்ண முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால தான் இப்போ எதுக்குன்னா, அன்னைக்கு இருந்த அரசியல் இயக்கம், அதாவது திராவிட முன்னேற்றத்துடைய ஆட்சி எந்த அளவுக்கு யோகியமாக நடந்துட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா தெரியும். அயோக்கியத்தனத்தில் உச்சம் அது. ஏழை மக்கள்கிட்ட வந்து பணம் பறிக்கிறான் சில அதிகாரிகளும் சில அரசியல்வாதிகளும். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், இந்த ஆட்சி வந்து ரொம்ப பிரமாதமான ஆட்சி, ஆஹா இதை விட என்ன சூப்பராக இருக்கும்னு. இன்றைக்கி வரையும் நீங்கள் பொதுமக்கள், நீங்கள் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் இருப்பான், எத்தனையோ மக்கள் இருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனால் ஒருத்தருக்கும் போய் இன்றைக்கி வரையும் பணத்தை செட்டில் பண்ண முடியல. இதே மாதிரி தான் நியூ மேக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி எங்கே இருக்குது, மதுரையில். அதில் ஒரு அரசு அதிகாரி, அதே மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி அமைச்சருக்கு, அதான் முதலமைச்சருக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு
சொந்த அண்ணன் அதில் சீட்டிங் பண்ணியிருக்காரு. நியோ மேக்ஸ்னு ஒரு கம்பெனி. அதில் வந்து அவர் அதிகாரி இருந்தவர். இன்றைக்கு வரையும் அவர் கைது பண்ணாமல் வச்சுருக்காங்க. இப்படி பல இடங்களில் இந்த கடந்த ஆட்சியில் இந்த அதிகாரிகள் பண்ண அயோக்கியத்தனத்தை தான் நம்ம உரிச்சு காட்டுறோம். இதை பாருங்க, எனக்கு எந்த விதத்தில் நான் ஆண்டவனுக்கு தவிர எவனுக்கு நான் பயப்பட மாட்டேன். நான் அன்புக்கு மட்டும்தான் அடி பண்ணிவேன். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க எத்தனை வழக்கு போட்டிருக்காங்க கடந்த ஆட்சியில் இந்த உண்மையை சொன்னதுக்காக. அதுக்காக நான் வந்து ஐயா அப்படின்னு நிற்கிற ஆள் கிடையாது. ஏறி நின்று சட்ட ரீதியாக போராட்டத்தை பண்ணுறவன். நீங்கள் பண்ண அயோக்கியத்தனத்துக்கு உங்களுக்கு தேவை என்னது? ஒரு போர்வை வந்து தேர்த்திக்கிறீங்க, ஏதாவது ஒரு சாதிய போர்வை தேர்த்திக்கிறீங்க, இல்லைன்னா ஏதாவது மதத்தின் ஒரு போர்வை தேர்த்திக்கிறீங்க. அதாவது அந்த முகமது புகாரின்ற ஒரு காவல் ஆய்வாளர் இன்னைக்கு வரையும் வந்து அவனை காப்பாற்றுக்கு நீங்கள் முயற்சிடுங்க வேணான்னு சொல்ல. ஏன்னா இன்றைக்கி சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் வந்து நான் இதில் கோரிக்கை வைக்கிறேன். இன்றைக்கி வரையும் சரவணனை நீங்கள் எந்த வித விசாரணையும் பண்ணலை. அகஸ்டின் பால் சுதாகர்ன்ற ஒரு ஏடிஎஸ்பி விசாரணை செய்யலை. அதுக்கு பிறகு இந்த டீமை பற்றி நீங்கள் எதுவும் விலாவரியாக அது சொல்லலை. சார், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இதில் பல விஷயங்கள் வெளியே வரணும். இது எனக்கு என்னமோ தெரியல, இது விசாரணை வந்து எந்த போக்கில் போகணும்னு. நேற்று அந்த சிபிஐ அதிகாரிகள் வந்துட்டாங்க. வந்ததன் அடிப்படையில் இன்றைக்கிலேருந்து அதை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் பெரிய ஒரு விஷயம் இருக்குது. நம்ம முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சருடைய குடும்பம் இருக்குல்ல, எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான குடும்பம்னு பார்த்துட்டிங்களா? ஏழை மக்கள்கிட்ட காசை வாங்கி நாசமாக பண்ணிட்டு இந்த மக்களுக்கு இன்றைக்கு வரையும் அந்த பணத்தை வாங்க முடியாமல் அவ்வளோ சிரமப்பட்டு இன்றைக்கு வரையும் ஒரு குற்றவாளி ராஜசேகரன்றவனை, அந்த ஆருத்ரா ராஜசேகரை வந்து கைது பண்ண முடியல. என்ன சார் நம்ம தமிழ்நாடு காவல்துறை நினச்சிப்பாங்க? வெளிலேருந்து பார்க்கும்போது மக்களுக்கு தெரியாதா சார்? நம்ம தான் சார் ஸ்காட்லாந்து போலீஸுடைய ஈக்குவலாக பேசுகிறோம். கடந்த முறை அப்படியா சார் காவல்துறை இருந்தது? இதில் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ஒரு கோரிக்கையாகவோ அல்லது வந்து ஒரு வேண்டுகோளாகவோ எது வேணால் வச்சுக்க சார். சார், இந்த அதிகாரிகள்லாம் எவ்வளோ பெரிய மோசமான அதிகாரின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இதுக்கப்புறம் இந்த ஆருத்ரா நிறுவனத்தினால் ஏற்பட்ட இந்த படுகொலை இருக்குல்ல, அது ஒன்று மட்டுமே காரணம் இல்லை. அதை மாதிரி ஒரு 10 விஷயங்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தாங்க. அந்த கொலை நடக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 நபர்கள் அந்த சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை அன்னைக்கு இருந்த சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த அருண் அவர்கள் எல்லா ஃபுட்டேஜையுமே அரெஸ்ட் பண்ணிட்டார். யாருக்கெல்லாம் காசு வாங்கணுமோ, என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே செஞ்சிட்டார். அதனால தான் சிபிஐ நான் நம்புகிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து சென்னை மாநகரம் வந்து இந்த முகமது புகாரியை வந்து சரவணனையும், புகாரி தான் இப்போ போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்துட்டாரே, புகாரிக்கு உதவி செய்வதற்கு வழக்கறிஞர் ஏற்பாடு பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டார். இன்றைக்கி கஸ்டடியில் இருக்கார். தொடர்ந்து அவர் பல விஷயங்களை சொல்லிட்டு தான் வர்றாரு. இந்த அதிகாரிகள் காப்பாற்றப்படணும்னு நினச்சிங்கன்னா காவல்துறைக்கு அசிங்கம் இல்லை சார். இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு அரசியலுடைய சூழ்நிலையில் நம்முடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ரொம்ப அசிங்கத்தை ஏற்படுத்திடும். அதுதான் சொல்கிறேன் நம்முடைய சிஎம் சார். இந்த ஒரே ஒரு நிறுவனத்தினாலேயே எத்தனை பல ஆயிரம் கோடிகள் பரிமாற்றம் செய்யப்பட்டது, எத்தனை குற்றவாளிகளை தப்பிப்பதற்காக வந்து இந்த அதிகாரிகள் காசு வாங்கினாங்கன்றது வரையும் என்னால் சொல்ல முடியும். தொடர்ந்து இந்த விஷயத்தை நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி விஜயகுமார் ஐபிஎஸ்ஸை பற்றி நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டேன். தேவைப்பட்டால் இன்னும் பல விஷயங்களை சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் சிபிஐலேயே நீங்கள் வந்து இதை ரிப்போர்ட்டாக கூட எடுத்துக்கலாம், எடுத்துப்பீங்க, எடுக்க வைப்போம். ஏன்னா கொஞ்சம் நஞ்ச அயோக்கியத்தனமாக இருக்குது நாட்டில். என்ன சார் இது? இன்றைக்கி வரையும் சிஎம் ஏமாத்துறாங்க சார். இன்றைக்கி வந்துருக்க பாருங்க, ஆண்ட கட்சியும் அதுக்கு மேலே இந்த கட்சியும் எது இருந்தாலும் முன்னாடி இருந்த கட்சியும் சரி, எல்லாரும் அயோக்கிய பேராக தான் வந்திருக்கிறான். இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களில் இந்த அதிகாரிகள் தயவுசெய்து சிஎம் வந்து மிகவும் கண்காணிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இதில் பல பேரை காவு கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்குது நம்ம. அதனால் தமிழக முதலமைச்சர் அவர்களே, இந்த ஆருத்ரா நிறுவனம் மட்டுமல்ல, இன்னும் பல நிறுவனங்களை இதுக்குள்ளேயே கொண்டு வரேன். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இவ்வளோ நிறுவனங்கள் நடந்திருக்குது. அதில் ஒரு சோப்பு கம்பெனிக்காரன், இதை பாருங்க, சோப்பு விற்கிறவன், சீப்பு விற்கிறவன் எல்லாம் கலந்து வெட்டியிருக்காங்க. சே, என்னங்க கொடுமை இது. தொடர்ந்து நாளைக்கு பேசுவோம். இந்த அதிகாரியுடைய உண்மையான குற்றவாளிகள் எங்கெல்லாம் தப்பிச்சிருக்கிறாங்க, இதற்கு பின்புலமாக இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் செலவுகள், இத்தனை லட்ச கோடிகள் வந்து செலவாயிருக்குது. இது எல்லாத்தையும் தொடர்ந்து பேசுவோம். இது போன்ற இந்த மிரட்டல்கள், உருட்டல்கள் இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு உட்காரல. தமிழ்நாட்டில் நீங்கள் மட்டும்தான்டா கத்தி எடுத்தால் வெட்டும் அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கெல்லாம் பேனா எடுத்தாவே வெட்டும் நீதிமன்றத்தில்.
அதை தெரிவிச்சுட்டு தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்துவேன். உங்களுடைய முகத்திரையை, உங்கள் அதிகாரிகளுடைய அத்துமீறல்களை நான் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே வருவேன். இதை மக்களாகிய நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த காணொலியில் நீங்களே பதிவு பண்ணுங்கள். நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்களா, பாதிக்கப்பட்டிருந்த தமிழக முதலமைச்சர் கண்டிப்பாக இதற்கு நான் கவனத்துக்கு கொண்டு போயிட்டே தான் இருக்கேன். நிச்சயம் கொண்டு போவேன். இன்னும் நீதிமன்றத்துக்கு கொண்டு போவேன். இதில் இன்னும் சாதாரணமாக விசாரிக்க வேண்டிய பல அயோக்கியர்கள் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க. அத்தனை பேருடைய முகத்திரையும் கிழிக்கப்பட வேண்டும் சட்ட ரீதியாக. நன்றி, வணக்கம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.